ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிகே டுடே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்மளோட ஆதார் கார்டோட பாஸ்வேர்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்மளோட ஆதார் கார்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நேமோட ஃபஸ்ட்டு 4 லெட்டரும் நம்மளோட ஏராப்பத்தும் போட்டால் ஓப்பன் ஆயிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பை நாம் இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டை இன்புட் பண்ண சொல்லும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த பிடிஎஃப்பை எந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ண முடியாது. இன்னொருத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணாலுமே அவங்க நம்மளோட பிடிஎஃப்பை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பாஸ்வேர்டை எப்படி ஈஸியான முறையில் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். பிரிண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள்கிட்ட பிரிண்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாகவே மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்ங்கிற ஆப்ஷனு டிஃபால்ட்டாகவே வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேலரிக்குள்ளே போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிஎஃபோட நேமை என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பை வியூ பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டு கேட்காது. ஸோ அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ முன்ன ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிஎஃப் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்குறது இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.